தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா மண்டபத்தில் நிகழ்ந்த இந்த விழாவில் 28 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா அரங்கு பல விழாக்களை கண்டிருந்த போதும் இன்று நடந்த பதவியேற்பு விழா மிக எளிமையான முறையில் நடைபெற்றது. தமிழகத்தின் முதலமைச்சராக 6வது முறையாக ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டபோது அவருக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு உறுதிமொழியில் ஆண்டவன் மீது ஆணை என தெரிவித்து ஜெயலலிதா பதவியேற்றார். பின்னர் பதவியேற்புக்கான ஆவணத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதாவை தொடர்ந்து அதிமுக அரசில் இடம்பெறும் 28 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அவர்கள் தலா 14 பேர் வீதம் 2 குழுக்களாக பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக் கொண்டனர். முதல் குழுவில் ஓ பன்னீர்செல்வம், திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, செல்லூர் ராஜு, பி தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி, டி ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், டாக்டர் சரோஜா, கே.சி. கருப்பண்ணன், எம்.சி. சம்பத், ஆர். காமராஜ், ஓ.எஸ். மணியன் ஆகியோர் பதவியேற்றனர். இரண்டாவது குழுவில் உடுமலை ராதாகிருஷ்ணன், சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. சண்முகநாதன், இரா துரைக்கண்ணு, கடம்பூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், கே.டி. ராஜேந்திர பாலாஜி, கே.சி. வீரமணி, பா. பெஞ்சமின், வெல்லமண்டி நடராஜன், எஸ். வளர்மதி, பி.எம். ராஜலட்சுமி, டாக்டர் மணிகண்டன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் பதவியேற்றனர். விழாவில் மத்திய அரசு சார்பில் வெங்கையா நாயுடு, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா. பாண்டியன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், மதுரை ஆதீனம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முக்கிய எதிர்க்கட்சியான திமுக சார்பில் மு. க. ஸ்டாலின் மற்றும் அக்கட்சியின் 10 எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். இந்த விழாவில் குறிப்பிடத்தக்க அம்சமாக அலங்கார வளைவுகள், பேனர்கள் எதுவும் வைக்கப்படவில்லை. தோரணங்கள் எதுவும் கட்டப்படவில்லை. கொடிகள் மட்டுமே கட்டப்பட்டு எளிய முறையில் நடைபெற்றது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். முதலமைச்சராக பதவியேற்றதும் தலைமை செயலகத்திற்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் ஜெயலலிதா கையெழுத்திட்டிருக்கும் உத்தரவுகள் பற்றி விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளிடம் இருந்து சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தற்போதைய கணக்கீட்டு முறையின் கீழ் வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லாமல் வழங்கப்படும் என்கிற கோப்பிலும் ஜெயலலிதா கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த சலுகை இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக தாலிக்கு வழங்கப்பட்டு வந்த 4 கிராம் தங்கத்தை 1 சவரனாக உயர்த்தி வழங்குவதற்கான கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணம் இல்லாத மின்சாரம் மற்றும் விசைத்தறிகளுக்கு வழங்கப்படும் கட்டணம் இல்லாத மின்சாரத்தை 750 யூனிட்டுகளாக உயர்த்துவதற்கான கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டார்.
மதுவிலக்கை படிப்படியாக அமலுக்கு கொண்டுவரும் நோக்கில் டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்படும் நேரத்தை 2 மணி நேரம் குறைப்பதற்கான உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டுள்ளார். காலை 10 மணிக்கு பதிலாக 12 மணிக்கு கடைகள் திறக்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் 500 மதுக்கடைகள் மூடப்படுவதற்கான உத்தரவிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற முதல் நாளிலேயே அமைச்சரவை விரிவாக்கம் செய்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கும் அமைச்சர்கள் 28 பேரில் 4 பேரிடம் இருந்த கூடுதலான துறைகள் பிரிக்கப்பட்டு அந்த துறைகளுக்கு புதியதாக 4 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி டாக்டர் நிலோஃபர் கபில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். காதி கிராம தொழில்துறை அமைச்சராக ஜி பாஸ்கரன் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலகிருஷ்ணா ரெட்டி கால்நடைத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல சேவூர் எஸ் ராமச்சந்திரன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் 4 பேருமே நாளை மறுநாள் இரவு 7 மணிக்கு பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட 29 பேர் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் நிலையில் மேலும் 4 பேர் இந்த பட்டியலில் இணைய இருக்கிறார்கள். அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான சில தகவல்களை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் 28 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதில் சென்னை, மதுரை, நாமக்கல், தூத்துக்குடி, திருச்சி மாவட்டங்களில் இருந்து தலா 2 பேர் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர ஈரோடு, திண்டுக்கல், திருப்பூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இருந்து தலா ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, சிவகங்கை ஆகிய 8 மாவட்டங்களில் இருந்து ஒருவர் கூட அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. திண்டுக்கல் சீனிவாசன், துரைக்கண்ணு, வி சரோஜா ஆகிய மூவரும் அதிக வயதுடைய அமைச்சர்கள் ஆவர். இவர்கள் மூவருக்கும் 68 வயதாகிறது. அமைச்சரவையிலேயே மிகவும் இளையவர் என்ற பெயரை சங்கரன்கோவில் தொகுதியைச் சேர்ந்த ராஜலட்சுமி பெறுகிறார். இவருக்கு 30 வயது மட்டுமே ஆகிறது. தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றுள்ளதை அதிமுக தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் கொண்டாடி மகிழ்ந்தனர். அவற்றில் சில வித்தியாசமான கொண்டாட்டங்களை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா 6வது முறையாக பதவியேற்கும் காட்சிகள் திருவாரூர், விருதுநகர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் நேரலையில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி முதலமைச்சர் பதவியேற்றவுடன் அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் பொறுப்பேற்பதற்கான வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தொண்டர்கள் மொட்டையடித்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என வேண்டி ஒரு தொகுதிக்கு ஒரு நபர் வீதம் அதிமுக வெற்றி பெற்றால் மொட்டையடிப்பதாக அதிமுக தொண்டர்கள் வேண்டுதல் செய்திருந்தனர். அதன்படி 134 தொகுதிகளில் நேர்த்திக் கடனை நிறைவேற்றிய பிறகு அவர்கள் அனைவரும் அந்தந்த தொகுதி பெயர் கொண்ட பதாகையை ஏந்தி முதல்வர் ஜெயலலிதாவை காண போயஸ் தோட்டம் வந்திருந்தனர். முதல்வராக வேண்டி ஒரு தொகுதிக்கு ஒரு மொட்டை என்ற விதம் எத்தனை தொகுதி ஜெயிக்கிறதோ அத்தனை தொகுதிக்கும் மொட்டை அடிக்கிறதாக திருப்பதி ஏழுமலையானுக்கு வேண்டியிருந்தோம். அதன்படி திருப்பதி ஏழுமலையான் அருளாலும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகி 134 தொகுதிகளை வென்று மீண்டும் முதலமைச்சரானார்கள். அதற்காக நாங்கள் திருமலையானின் ஏழுமலையானின் வேண்டுதலை அணுகி 134 பேரும் சென்று மொட்டையடித்து வந்து அம்மாவின் தரிசனத்துக்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மதிவாணன் என்பவர் இன்று நாள் முழுவதும் ₹1 கட்டணத்தில் ஆட்டோ ஓட்டி வந்தார். தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றுள்ளதை கொண்டாடும் விதமாக இவ்வாறு செய்ததாக மதிவாணன் கூறினார். இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோவை மாவட்டத்தில் என்னுடைய வண்டியில் ஏறும் பயணிகளுக்கு ₹1 கட்டணத்தில்
அவர்கள் எங்கே இறங்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஏற்றி இறக்கிவிட்டு வருகிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொந்த தொகுதியான சென்னை ஆர்கே நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் பரப்புரையின் போது அளித்த வாக்குறுதிக்கு ஏற்ப தற்போது டாஸ்மாக் கடைகளின் நேரத்தை குறைத்து முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அவர் இன்று கையெழுத்திட்ட 5 உத்தரவுகளில் டாஸ்மாக் நேரம் குறைப்பும் ஒன்று. இதன்படி இதுவரை காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இயங்கி வந்த டாஸ்மாக் சில்லறை விற்பனை மதுக்கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த பார்கள் நாளை முதல் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை இயங்கும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 500 டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகளை மூடும் உத்தரவிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ளார். டாஸ்மாக் கடைகளின் நேரம் குறைப்பு அறிவிப்பு பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியலாம். தமிழ்நாட்டில் தான் அது போல பிரச்சனைகள்லாம் இருக்குது. பாண்டிச்சேரியில் அது போல இதை விட எத்தனையோ வருஷமா சாப்பிட்றாங்க, அங்கெல்லாம் பிரச்சனை வரல. இங்கே பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் தான் அது போலலாம் சில இது பண்ணுறாங்க. அது நடைமுறைப்படுத்தும் போது சரியாயிடும் எங்களுடைய. தண்ணி அடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சேர்த்தா யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் சேர்த்தா 11 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் சேர்த்தா எதுவாக இருந்தாலும் சேர்த்தா எதுவும் எங்களை குடிக்காத ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் ஃபேமிலிலாம் எதுவும் பண்ண முடியாது. நாங்களாம் வந்து எவ்வளோ குடித்தாலும் நாங்கள் வந்து இதான் பண்ண முடியும். ஓரளவு நல்ல இதுதான் இது. இருந்தாலும் படிப்படியாக குறிப்பிட்ட கொஞ்ச காலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இதனால் வந்து எவ்வளோ குற்றங்கள் குறையும், எவ்வளோ என்னென்னோ நடக்குது, அதெல்லாம் வந்து மது விலக்கை எடுத்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க நல்லாயிருக்கும். இது வந்து ஓரளவு இப்போ இவங்க வந்து ஸ்டார்டிங் பீரியடில் இது நல்லது செய்து நல்லது தான். இது எல்லாரோட குடும்பத்திலயும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமா கிரியேட் ஆயிருக்கு. அதனால பெண்கள் எல்லாரும் அழுதுகிட்டு வீட்டில் பல பிரச்சனைகள்லாம் இதால உருவாயிட்டு இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா மூடணும் என்னோட விருப்பம். 500 கடை குறைச்சது சார். அது வந்து படிப்படியாக ஒரு கிராமத்தில் வந்து குறைச்சின்னு வருவாங்க. அது இப்போ இருக்கிற நம்ம வந்து உடனே அமல்படுத்த முடியாது. உடனே கடையும் எடுக்க முடியாது. இருக்கிற தொழில் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு மாற்று தொழில் கொடுக்கணும். மாற்று தொழில் கொடுத்து தான் அப்புறம் அதுக்கு ஒரு குறைக்கணும். சாப்பிட்ட திடீர் சாப்பிட்டவங்களை வந்து நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்களால முடியாது. அதுக்கு ஒரு தக்க வைத்தியம் பார்த்துக்கின்னு அவங்களுக்கு கொடியடியாக குறைச்சி ஒவ்வொரு கடையாக 10 கடை இடத்துல ஒரு கடையாக குறைக்கணும். 9 இப்படியே குறைச்சி வச்சுன்னா வந்து கடை சுத்தமாக எடுத்துட்டாங்கன்னா மதுவிலக்கு இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பள்ளி கல்லூரிகளில் உள்ள ஒயின் ஷாப்பாக இருக்கட்டும், மற்றபடி காலேஜ் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு முறையை ஏற்படுத்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமானதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படின்னு கொண்டுட்டு போகாம இதற்கு படிப்படியா அப்படிங்கிற ஒரு திட்டம் தேவையில்லை. இதற்கு முழுக்க மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் கோரிக்கையை ஏற்று இதை முழு மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறது மக்களுடைய சார்பில் என்னோட கோரிக்கை. டாஸ்மாக் மதுபான கடைகள் குறித்த அரசின் உத்தரவு பற்றி அதில் பணிபுரியும் பணியாளர்கள் என்ன நினைக்கிறார்கள்? டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணனோடு நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதர் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற தேர்தல் சமயத்தில் அறிவிக்கை கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இன்று 500 கடைகள் மூடப்படும் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கார். இதுகுறித்து நம்முடன் பேசுவதாக தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் சரவணன் இருக்கா. அவட கேட்போம். இப்போ 500 கடை மூடப்படுவதால் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும்? தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசுக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசை வரவேற்கிறோம். நேரம் குறைத்தமைக்கும் கடைகளை மூடுவதற்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், டாஸ்மாக் பணியாளர் சங்கம் வரவேற்கிறது. அதே பட்சத்தில் அதில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணியாக தமிழ்நாடு அரசில் நிரந்தரமாக காலியாக உள்ள நிரந்தர பணிகளை மாற்றுப் பணியாக வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்ததாக எவ்வளவு கடைகள் இருக்குது? இந்த கடைகள் மூடுவதால் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனைகளா இருக்குது? இந்த கடைகளில் தொடர்ந்து பணியாற்றி வருவதில் எங்களுக்கு பணி பாதுகாப்போ பணி நிரந்தரமோ எதுவுமே கிடையாது. ரொம்ப மோசமான பணி சூழலில் தான் நாங்கள் இந்த பணி ஆற்றி வருகிறோம். மதுவிலக்கு என்பது அரசோட கொள்கை முடிவு. அதில் பணியாளர்களாகிய நாங்கள் தலையிடவில்லை. எங்களுக்கு கடை மூடினால் அரசு பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்களை பணிமூப்பு அடிப்படையிலோ அல்லது கல்வி தொகுதியின் அடிப்படையிலோ மாற்றுப்பணி வழங்குமாறு தமிழக அரசை நாங்கள் மனமாற கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இது அரசின் கொள்கை முடிவு. எங்களுக்கு மாற்றுப் பணி கொடுத்தால் நாங்கள் அதை முழுமையாக வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 6500 கடைகள் உள்ளது. அதில் 32,000 பணியாளர்கள் பணியாற்றுவார்கள். எங்களுக்கு உடனடியாக மாற்றுப் பணிக்கான அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு. அதை நாங்கள் வரவேற்போம். பூரண மதுவிலக்கு என்பது அரசின் கொள்கை. அந்த கொள்கையில் நாங்கள் எப்போதும் தலையிட மாட்டோம். அவள் அறிவிப்பாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு பாலாவுடன் ஸ்ரீதர். முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்பிற்கு பின் கையெழுத்திட்ட 5 கோப்புகளில் ஒன்று விவசாயிகளின் பயிர்க்கடன் ரத்து. விவசாயிகள் இதற்கு வரவேற்பை தெரிவித்திருந்தாலும் கோரிக்கை ஒன்றையும் முன்வைக்கிறார்கள். வேளாண் பெருமக்களின் நலன் காக்கும் வகையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர காலக்கடன் மற்றும் நீண்டகால கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து இந்த ஆண்டு மார்ச் 31 வரை சிறு குறு விவசாயிகளால் பெறப்பட்ட பயிர்க்கடன், நடுத்தர காலக்கடன் மற்றும் நீண்டகால கடன் ஆகிய அனைத்தையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடும் கோப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். தொடர்ந்து அந்த கடன் தள்ளுபடிக்கான தொகையை அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக அதை ஈடு செய்ய வேண்டும். கூட்டுறவு வங்கிகளையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய விவசாயிகளும் கடனிலை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாகுபாடு இல்லாமல் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் படிப்படியாக நடவடிக்கையை உடனடியாக துவங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய விவசாய கடன் தள்ளுபடி காரணமாக அரசுக்கு 5780 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புதிய 5 அறிவிப்புகள் குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசாங்கம் இப்போது கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் கொடுக்க வேண்டும். மின் உற்பத்தியை பெருக்குவது, தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் தொழிற்சாலைகளை, புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவது போன்ற பல்வேறு விஷயங்களிலே கவனம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு ஆரோக்கியமான ஆரம்பம் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆரோக்கியமான ஆரம்பம் போதையை தடுப்பதில் இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதனால் இந்த ஆரம்பத்தோடு நின்று விடாமல் மிகவும் விரைவான படிப்படியாக இருக்க வேண்டும். பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் வரை என்பது எங்களது கோரிக்கை. இதர தேசிய வங்கிகளிலும் தனியார் வங்கிகளிலும் பெற்ற கடன்கள் இதை போலவே கடுமையான சுமையை விவசாயிகளுக்கு வழங்குகிறது. அதனால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கிறது. எனவே அனைத்து வங்கிகளிலும் விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் மட்டுமின்றி மாணவர்கள் பெற்றிருக்கிற கல்விக் கடன்களையும், மகளிர் குழுவினர் பெற்றிருக்கிற கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போன முறை 5 ஆண்டு காலத்தில் 110 அறிக்கை, நிறைய அறிக்கைகள் கொடுத்து வெற்றி அறிக்கைகளாகவே முடிந்துவிட்டது. இப்பொழுதும் அதே போல இந்த வெற்றி அறிவிப்புகளை தான் செய்திருக்கிறாரோ என்று தோன்றுகிறது. தொடர்ந்து இந்த அறிவிப்புகளுக்கு விளக்கத்தை கொடுத்து மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு அறிவிப்புகளை செய்வார்களே ஆனால்தான் மக்கள் மத்தியில் அது ஒரு நல்ல மதிப்பை தரும். இல்லை என்றால் நிச்சயமாக இது மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உறுதி செய்யப்படும். படித்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 4 கிராம் தங்கம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதன்படி இளநிலை பட்டம் அல்லது பட்டயம் பெற்ற பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாயும் 4 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இதேபோன்று பள்ளி படிப்பு முடித்த பெண்களுக்கு 25,000 ரூபாயும் 4 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதைப் போல உதவித்தொகையுடன் 4 கிராம் தங்கத்திற்கு பதிலாக 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பில் கையெழுத்திட்டார். இந்த திட்டம் ஏழை பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று பல்வேறு தரப்பு பெண்கள் தெரிவித்துள்ளனர். எனக்கு போன வருஷம் திருமணம் ஆச்சு. நான் 12th முடிச்சிருந்ததுனால எனக்கு 4 கிராம் தங்கமும் 25,000 பணமும் கிடைச்சது. என்னோட கல்யாணத்துக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இதே மாதிரி ஏழை பெண்களுக்குலாம் ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் போன ஆட்சியிலன்னா 4 கிராம் தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 8 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு.
கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. அந்த காசு வந்து அவங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். அது வந்து இந்த திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழக காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் வகித்து வந்த பொறுப்புகள் திரும்ப அளிக்கப்பட்டுள்ளன. அதன்படி டி.கே. ராஜேந்திரன் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராகவும், அசுதோஷ் சுக்லா அமலாக்கத்துறை கூடுதல் டிஜிபியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜே.கே. திரிபாதி சட்டம் ஒழுங்கின் கூடுதல் டிஜிபியாகவும், சி. சைலேந்திர பாபு ஏற்கனவே வகித்து வந்த கடலோர காவல்படை குழும கூடுதல் டிஜிபியாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கரண் சின்ஹா சிபிசிஐடி கூடுதல் டிஜிபியாகவும், கே.என். சத்தியமூர்த்தி தமிழக உளவுத்துறையின் ஐஜியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பண்டி கங்காதர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கான கூடுதல் பொறுப்பையும் கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.